அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மினி விலாகில் தினை அரிசி வச்சு பொங்கல் தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு நான் வந்து தினை அரிசி சேர்த்துருக்கேங்க. நல்லா 2-3 தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு வந்து ஒரு 3/4 கப்பு நான் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்க போகிறேங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த தினை அரிசி ஊறட்டும். குக்கரில் ஒரு 3/4 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருந்த தினை அரிசி சேர்த்து ஒன்றுக்கு நான் வந்து 5 கப்பு ஊற்றிருக்கேங்க. தினை அரிசி ஒரு கப்பு 3/4 கப்பு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். அதுக்கு தகுந்த தேங்காய் சட்னி தாங்க அரைக்க போகிறேன். ஒரு 1/2 கப்பு தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டா இஞ்சி பூண்டு போட்டு 1/2 கப்பு பொட்டுக்கடலை போட்டு நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அரைச்சிட்டேன். கடுகு பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிலாங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே பொங்கலும் நமக்கு வந்து நல்ல சிவந்து கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குதுங்க. இப்போ தாளிப்பு பார்த்தலாம். ஒரு 50 கிராம் நெய் போட்டிருக்கேங்க. ஒரு 2-3 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு மிளகு ஒரு 1.5 ஸ்பூன் தட்டி போட்டிருக்கேன். இஞ்சி சின்ன துண்டா போட்டு முந்திரி பேர் ஒரு 1/2 கப் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டிடலாம். செம்ம சூப்பரான ஒரு ஹெல்த்தான சிறுதானியம் நான் வந்து பொங்கலும் தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.